ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் பெறும். ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் ஆளுநர் சேனல். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ கொடுத்துல ஒரு மிகப்பெரிய கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஜியோ பற்றின பல வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்மளோட சேனலில் போய் ஜியோ பற்றின வீடியோக்களை செக் பண்ணிக்கோங்க. ஜியோ கொடுத்துள்ள 400 ரூபா கேஷ்பேக் அதை எப்படி ரெடீம் பண்ணுறது, அதை பற்றின ஒரு முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையானது மை ஜியோ ஆப். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கூடவே இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 400 ரூபா எப்படி கிடைக்குன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஜியோ ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 50 ரூபா லெஸ் பண்ணுவாங்க. அப்படி 8 தடவை 50 ரூபாயா உங்களுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு 400 ரூபா கேஷ்பேக் இது மூலமாக கிடைக்கும். தீபாவளி சமயத்தில் ரீசார்ஜ் பண்ணுற எல்லாருக்கும் 100% கேஷ்பேக்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஆஃபர் எல்லா ஜியோ யூஸருக்கும் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ரெடீம் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் எந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 399 ரூபா ரீசார்ஜ் பிளான் பண்ண போகிறேன்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆன உடனே பைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 50 ரூபா லெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் 399 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன், ஆனால் அவங்க டோட்டல் அமௌண்ட் 349 ரூபா தான் எனக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வவுச்சர் அப்பீல்டு 50 ரூபா லெஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் எனக்கு 15 வவுச்சர் இருக்குது. அதாவது இன்னும் நான் 15 தடவை ஜியோ ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த வவுச்சர்ஸை நான் யூஸ் பண்ணி எனக்கு 50 ரூபா லெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரை நீங்கள் வேறு எந்த ஜியோ நம்பருக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஜியோ நம்பருக்கும் குறிப்பிட்ட வவுச்சர்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த வவுச்சர்ஸை நம்மளோட மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டுமே யூஸ் பண்ண முடியும். அதுவும் மை ஜியோ ஆப் மூலமாக ரீசார்ஜ் பண்ணால் மட்டுமே இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ண பிறகு சில பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன், ஜியோ மணி மூலமாக பே பண்ணுறது, பேடிஎம் மூலமாக பே பண்ணுறது, கூடவே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங். இதில் உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஆப்ஷன் வசதியாக இருக்கோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு பிளான் சூஸ் பண்ணாலும் அதிலிருந்து 50 ரூபா லெஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது மூலமாக நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜியோ ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு 50 ரூபா லெஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வவுச்சர்ஸ் எத்தனை வவுச்சர்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ அந்த வவுச்சரோட வேலிடிட்டி முடிகிற வரைக்கும் நாம் ஃப்ரீயாக இந்த மாதிரி 50 ரூபா கம்மியான விலையில் நாம் ஜியோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கூடவே இந்த வீடியோவை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணுறது தப்பு இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாம் ஷேர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அதனால் அவங்களுக்கும் ஒரு 50 ரூபா சேவ் ஆகும். அதுக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் ஜியோ பற்றிய பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோ வேணுமோ அதை பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருங்க, எங்க போறீங்க? நீங்க அமுக்க வேண்டியது பேக் பட்டன்ல சப்ஸ்கிரைப் பட்டன், கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா அப்ப டிஸ்லைக் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட வந்து உங்களை நான் பாக்குறேன். பாய்.